மியூக்கஸ்னு சொல்லக்கூடிய இந்த சளி தொல்லைங்க. சாரி, பார்த்தீங்களா எவ்வளோ முக்கியமான நேரத்துலலாம் இந்த மாதிரியான சளி தொல்லை, தும்மல், இருமல் இந்த மாதிரியான விஷயம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம சுற்றியில் இருக்கிறத சுற்றி பார்த்தீங்கன்னா 90% பேருக்கு அவங்க தும்மிகிட்டே இருக்காங்க, இருமிக்கிட்டே இருக்காங்க, அந்த சளியை துப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவங்கள நிறைய பேரை இப்போ பார்க்க முடியுது. இந்த சளி தொல்லை வந்துட்டு ஒரு 2-3 நாளில் போயிடுச்சுன்னா பரவாயில்ல. அடிக்கடி உங்களுக்கு சளி தொல்லை பிடிக்கிறது இல்லை, நீண்ட நாள் இந்த சளி தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கிறது, அதுவும் பர்டிகுலர்லி இரவு நேரத்தில் அதிகமான தொல்லையும், மூச்சு விட கஷ்டப்படுறதும், தொண்டையில் வந்து ஒரு மாதிரி அந்த கிச்சு கிச்சுன்றாங்களே அந்த கரகரப்பு வர்றதும், அப்புறம் அதிகாலையில் எந்திரிச்ச உடனே அதிகமாக இருக்கிறதும், போக போக அது கம்மியாயிடும். சளியே இல்லாத மாதிரி, சளி தொல்லையே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இது நாள் பட்டு வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், சில பேருக்கு வருஷக்கணக்காலாம் கூட இருக்கும். இது பொதுவாக 55 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வருது. அதுக்கான காரணம் என்ன? அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு உட்பட்ட வயது கூடையவங்களா இருந்தீங்கன்னா இந்த சளி தொல்லை ஏன் வருது அப்படின்றத பற்றி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இது மரண அபாயத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கான விஷயங்களில், உடல் உபாதைகளில் கூட இது கொண்டு போய் விடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நம்ம சொல்கிற இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள், அவங்களுடைய குழந்தைகள், இவங்க யாருக்காவது இந்த மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இதில் நிறைய விஷயம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆரோக்கிய உணவுன்னு நினச்சிட்டு சாப்பிட்ற ஒரு 5 உணவுகள், முக்கியமான 5 உணவுகள், அது எப்படி இந்த சளியை அதிகப்படுத்துவதற்கு, நம்ம சொல்கிற இந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கு காரணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. அதுக்கப்புறம் ஹோம் ரெமிடிஸ், நம்ம வீட்டிலையே என்னென்ன சாப்பிடுவதன் மூலமாக, என்னென்ன செய்வதன் மூலமாக இந்த சளியை வந்து நம்ம தள்ளி போடலாம், குணப்படுத்தலாம். ஏன்னா இந்த சளியை பற்றி நம்ம பின்னாடி சொல்ல போகிற மிக மிக முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் கடைசியாக அந்த 55 வயது மேற்பட்டவர்களுக்கு இது என்ன செய்யணும், அதுக்கு உட்பட்டவர்களுக்கு வேறு, அதுக்கு வேறு. அப்புறம் உப்பு அப்படின்றத வச்சு ஒரு சின்ன ட்ரிக்கு மாதிரின்னு வச்சிங்களேன். இந்த சளியை குணப்படுத்துறதுல இந்த உப்பு, கடல் உப்புன்றது எவ்வளோ பெரிய பார்ட்டை வந்து ப்ளே பண்ணுதுன்னு, இது எல்லாத்துக்கும் வேலை ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம், ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவோட கடைசி பகுதியில் வந்து நம்ம பேச போகிறோம். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறதோட அந்த ஹைப் அப்படின்ற பட்டன், அது பக்கத்துலேயே 3 டாட் இருக்கும், அதை அமுத்துனீங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று பட்டன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணி ஹைப் பாயிண்ட்ஸை வந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ தட் இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ நம்ம வந்து இந்த சளி அப்படின்றது, மியூக்கஸ், சளி, அதை வந்து உடலினுடைய ஒரு உபாதையாக, உபத்திரமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால் அப்படி கிடையாதுங்க. சளி நல்லது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, சளி எப்படி நல்லதாக இருக்க முடியும்? ஆமாம், அது வந்து உடலுடைய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்காப்பு அரணாக உடல் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சளி. எதனால் அது உருவாக்குது, எங்கெங்கெல்லாம் உருவாக்குது? பொதுவாக மேஜர் அது உடலுக்குள்ள நிறைய விதத்தில், நிறைய இடங்களில் உருவாக்குது. ஒன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. முக்கியமாக நம்ம சளி, மியூக்கஸ் அப்படின்னு எடுத்துக்கிறது எங்கன்னா நம்மளுடைய சுவாச பாதை. அந்த சுவாச பாதையிலேருந்து லங்ஸ் வரைக்கும் போகிற பகுதிகளில் ஒரு மாதிரி மியூக்கோஸ்னல் மெம்ப்ரேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது ஜவ்வு மாதிரி ஒரு படலம் அந்த சுவாச பாதையில் ஃபுல்லாகவே அது வந்து படிஞ்சிருக்கும். இதுதான் வந்து மியூக்கஸை வந்து, இந்த சளியை வந்து உருவாக்குது. ஏன் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூக்கு துவாரங்களின் வழியாக நிறைய வந்து பாக்டீரியாஸும் ஃபங்கஸு, மற்ற கெட்ட நச்சுத்தன்மை உள்ள கிருமிகள் மூக்கு வழியாக போய் அது வந்து சுவாசத்தில், நுரையீரலில் போய் சேருவதற்குள் அதை வந்து தடுத்து அதை வெளியேற்றணும் உடம்புல அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு ஒரு அருமையான படைப்பு. பார்த்துங்க, நல்லா கவனமாக கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம மூக்கில் மியூக்கோசிலியனரி டிஃபென்ஸ் ஆக்ஷன் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரிங்க. இந்த லேயரில் ஃபுல்லாக சிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடி மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். சுவாசத்துலேருந்து நம்ம நுரையீரல் வரைக்கும் போகிறதுக்கான அந்த பாதையில் சிலியா தான் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த நச்சுத்தனமான அந்த நுண்ணுயிரிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை உடல்லேருந்து வெளியேற்றக்கூடியது. அப்போ இதை பிடிச்சி வைக்கணும்னா எப்படி, ஒரு ஸ்டிக்கியான பசை மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அது உருவாக்கி அது வந்து அப்படியே உருண்டு போய் இந்த கிருமிகளை எல்லாம் அதுக்குள்ளே போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அது வந்து மூக்கிலேருந்து பல்வேறு விதங்களில் அது வெளியாகும். அதில் ஒன்று தான் தும்மல். தும்மும் போது நம்ம மூக்கிலேருந்து அந்த தண்ணீரும், சில பேருக்கு சளியும் அதுவும் வருது இல்லையா. அது என்னென்னா, அந்த சளி சேர்த்து வச்சுருந்த அந்த கிருமிகளோடு கூடிய ஒரு விஷயம்.
அதனால தான் அது பப்ளிக்கில் வந்து அது தும்மக்கூடாது அப்படின்வாங்க. அந்த கிருமிகள் வேறு யாருக்காவது போய் பரவும். அப்போ அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள், அப்போ அந்த பசை போன்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது பேர் தான் மியூக்கஸ். இப்போ இந்த சிலியா அந்த மியூக்கஸை உருவாக்குது. இது அதிகமாயிடுச்சுன்னா அந்த சிலியாவை அப்படியே மூடியே அது வேலை செய்யாமல் போயிடாது. வேலை செய்யாமல் போகும்போது உள்ளுக்குள்ளே அந்த கிருமிகள் போகும்போது தான் நம்ம மார்பு செலி வரைக்கும் சைனஸ் ஏரியா மற்ற ஏரியாக்களில் போய் அது தொல்லை பண்ணுறது. அப்போ அந்த சிலியா மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு கீழே ஒரு சிலியரி லிக்விட் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அது வந்து என்னென்னா அந்த சிலியாவை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும். சரி, இது வந்து சுவாச பாதையில் போய் அது பண்ணுறது. அப்போது சளி வந்து உடல் உருவாக்கக்கூடியது மிக மிக முக்கியம். இல்லைன்னா எல்லா நுண்ணுயிரிகளும் என்ன பண்ணோம், நம்மளோட சுவாச பாதைக்கு போயிடும். ஒரு நாள் ஒரு வாரம் கூட நம்ம உடம்பு வந்து தாங்காது, நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிடும். அதனால உடல் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல தற்காப்பு அரண் தான் வந்து சளி. அதை மைண்டில் வச்சுங்க. ஆனால் இது அளவுக்கு அதிகமாக போகும்போதோ இல்லை இந்த சிலியா மாதிரியான விஷயங்கள் செயல்படாமல் போகும்போதோ அப்போ தான் உங்களுக்கு இந்த சளி தொல்லை, உடல் வந்து உபத்திரவமாக அதை வந்து உங்களுக்கு காமிக்கும். என்னென்ன மாதிரியான வகையெல்லாம் இருக்குது, இது சின்ன வயசு உள்ளவங்களுக்கு எப்படி, 55 வயசுக்கு மேலே உள்ளவங்க எப்படி, இப்போ இதுக்கு என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். அதை சொல்லிக்கிட்டு போகும்போதே மற்ற விஷயங்களையும் பற்றியும் நம்ம பேசிகிட்டே வருவோம். கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். நடுவில் வந்து உங்களுடைய அம்மா அப்பா தாய் தகப்பருக்கு வந்து 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து மிக 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 கவனமாக இருக்கணும். இன்னும் இது நாள்பட்ட விதமாக உடலுக்குள்ளே தங்குச்சுன்னா அந்த சளி அழுகி போய் கெட்டு போகும்போது தான் மிகப்பெரிய உடல் உபாதைகள் வந்து நமக்கு வரும். ஸோ இப்போது நம்ம அந்த 5 ஆரோக்கிய உணவுகள் சளியை உருவாக்கக்கூடியதா, அதிகப்படியான சளியை உருவாக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த 5 உணவுகளை பற்றி பார்த்துருவோமா? இதில் நம்பர் 1 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தயிர். என்ன சார் சொல்கிறீங்கன்னா தயிர்? ஆமாம், பொதுவாகவே பால் ப்ராடக்ட்ஸு, அது வந்து சீஸாக இருக்கட்டும், பன்னீராக இருக்கட்டும், அந்த மாதிரியான பால்லேருந்து வரக்கூடியது, மோர், பால் உட்பட எல்லாமே வந்து உடலை ஒரு கூலிங் ஏஜென்ட், கூல் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து ஆயுர்வேதாவில் கப்காரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது அதை வச்சே பேர் வச்சுருக்காங்க. இது வந்து உடலை கூல் பண்ணக்கூடியது, கபத்தை உருவாக்கக்கூடியது அப்படின்றதுனால அந்த பேர் வச்சுருக்காங்க. இப்போ தயிர் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது சார், பால் பொருட்கள் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம். முடிஞ்ச வரை நீங்கள் இதை தவிர்த்துக்கணும். அட்லீஸ்ட் இந்த சளி பிடிச்ச காலகட்டத்திலேயாவது தவிர்த்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் அதில் கடல் உப்பு இல்லைன்னா ஹிமாலயன் சால்ட் அதை கூட நீங்கள் போடலாம். பெப்பர், கருப்பு பெப்பர், மிளகுத்தூள், இது ரெண்டையும் கண்டிப்பாக வந்து அது கூட சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சள். அப்போது நீங்கள் தயிர் சாப்பிட்றீங்க, பால் சாப்பிட்றீங்க, இது எது சாப்பிட்டாலுமே இது கூட கண்டிப்பாக கொஞ்சமாக மஞ்சள், மிளகு, கடல் உப்பு, இது 3ஐயும் சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் அந்த கூலிங் எஃபெக்ட்லேருந்தும் அதனோட அந்த சளியை உருவாக்கக்கூடிய தன்மையிலேருந்தும் கொஞ்சம் நம்ம வந்து நம்மளை கட்டுப்படுத்திக்கலாம். இது அதை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, அதுதான் நல்லது. அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ்னால் நம்ம அரிசி சாதம் இருக்கு இல்லையா. ஏன் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே 2 விஷயம் இருக்குது. பொதுவாகவே அரிசி வந்து கூலிங் ஏஜென்ட், கூலர், அதனால உடம்பை குளிர்விக்கக்கூடியது. அதை வந்து இன்றைக்கி தண்ணியில் பழைய சாதத்தை ஊற வச்சு நாளைக்கு குடிச்சிங்கன்னா எவ்வளோ குழுன்னு உடம்பு கூலாகிடும்ல. இப்போ உடல் அதிகப்படியான உஷ்ணத்தில் வேலை செய்வர்களுக்கு அது நல்லது. ஆனால் மற்றபடி சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சளி ஏற்கனவே பிடிக்கிற மாதிரி, கோல்டு பிடிக்கிற மாதிரியான கிளைமேட்டு, அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் இந்த சாதம், அது ஏன் வந்து இங்கே இந்தியன் இதுக்குன்னா இந்தியன் வந்து இது வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஏரியா இல்லையா, அதனால இது வந்து இந்த உணவை வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம அரிசி சாப்பாடை சாப்பிட்ற பழக்கத்துக்கு வந்தோம். ஏன்னா உடலை கூல் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ இந்த களி, கூழ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் இல்லையா, இது எல்லாமே கூலர் ஏஜென்ட்டு. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய நாடு சுற்றுச்சூழல் அந்த மாதிரி இருக்கிறனால அதை பழகிட்டோம். அப்போ இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கிற நேரத்துக்கு அந்த சாதத்தை குறைச்சிடுறது நல்லது, இல்லை விட்டுடுறது நல்லது. கொஞ்சம் நாளைக்கு அந்த சளி குறையிற வரைக்கும் கொஞ்சம் பத்தியமாக வந்து நீங்கள் இருந்துக்கலாம். ரெண்டாவது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஸ்டார்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டார்ச் அப்படின்றது என்னென்னா திரும்பவும் பசை மாதிரியான ஒரு விஷயம். அது ஹீட் உடம்புல சேரும்போது உடம்புல உள்ள ஹீட்டை அது பயன்படுத்திக்கிட்டு அது ஒட்டும் தன்மை உள்ளதாக வந்து மாறிடும். அப்போ இந்த ஒட்டும் தன்மை உள்ளது அப்படின்றது வரும்போது அந்த சளியினோட மியூக்கஸ் இருக்கு இல்லையா, அந்த சளி கொஞ்சம் இருந்தால் கூட அதை அதிகப்படுத்தி அதை கெட்டித்தன்மையாக மாற்றிடும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்டார்ச் அப்படின்றத குறைக்கணும். என்னால் அரிசி சாப்பாடை சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒலை வச்சு தண்ணி கொதிக்குது, அரிசி போடுறீங்க இல்லையா, அப்போ அது கூடவே இந்த பிரிஞ்சி இலை கொஞ்சம் போட்டுக்குங்க, அதில் வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுங்க, கொஞ்சம் சினமன், அதை பட்டை, கொஞ்சம் லவங்கம், இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் அதனோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். முடிஞ்ச வரையும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ அரிசி சாப்பாடு சாப்பிட்லன்னா வேறு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேசன் ஃபுட்ஸ் அப்படின்றாங்க. பேசன்னா நான் அந்த கடலை பருப்பு, கடலை மாவில் செய்யக்கூடிய சப்பாத்தி அந்த மாதிரியான விஷயம் செய்யலாம். பொட்டுக்கடலை அதில் அரைச்சி அது சத்து மாவுலாம் வைக்கிறாங்க இல்லையா, அப்போ படத்தில் காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரியான பொட்டுக்கடலை வந்து எவ்வளோக்கு அதிகமாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லது. சரி, இது 2வது. 3வது வந்து பனானா, வாழைப்பழம். ஏன் வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அகெயின் இது வந்து ஒரு கூலர் உணவு. இதில் ஹிஸ்தமைன் அப்படின்ற ஒன்று வந்து இதை சாப்பிடுவதன் மூலமாக உடலால் உருவாக்கப்படுகிறது. இதுதாங்க மெயின் ரீசன் வந்து மியூக்கஸ் சளி உருவாகிறதுக்கு. இந்த ஹிஸ்தமைன் அது பாடிக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆச்சு, உருவாச்சுன்னா இந்த சளி வந்து அதிகமாகி அது கெட்டித்தன்மை உள்ளதாக ஆகும். இதை வந்து இந்த ப்ராசஸை நடக்க வைக்கிறது வந்து வாழைப்பழத்தில் இருக்கிறதுனால வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம். அப்படி சாப்பிட்ணுன்னா திரும்பவும் இதே தான், அதுக்குள்ளே பெப்பரும் லைட்டாக கொஞ்சம் உப்பும் தூவி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதனோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து ப்ரெட்டு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சளி தொல்லை அடிக்கடி வந்து கோல்டு வந்து அவங்களுக்கு பிடிச்சிக்கும். சில பேருக்கு ஆஸ்துமா வரைக்கும் கூட கொண்டு போய் விடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து குளூட்டன் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்குது. இது உள்ளே வந்து அந்த அலர்ச்சி வீக்கத்தை அது வந்து அதிகமாக்கி அதன் மூலமாக இது சளியை வந்து இது பண்ணுது. இப்போ இதுக்கு ஆல்டர்னேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப நம்ம சொன்ன அந்த கடலை மாவு இல்லை சப்பாத்தி கூட, கோதுமை சப்பாத்தி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அதில் குளூட்டன் இருக்கே சார் அப்படின்னா, இந்த அளவுக்கு அதில் அதிகம் கிடையாது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அந்த டைமில் கொஞ்சமாக வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா கடலை மாவில் செஞ்ச ரொட்டி, சப்பாத்தி அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த 4 விஷயத்தில் வந்து நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். நம்ம அடுத்து சொல்ல போகிறது உங்களை ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே கொண்டு போவோம். சாக்லேட், அது கூட சேர்ந்து காஃபி. சாக்லேட்டும் காஃபியும் சாப்பிட்றதுல என்ன சார் வருதுன்னா, இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த சாக்லேட் காஃபியினோட விஷயம் வந்து இப்போ நம்ம இதை எங்கே கொண்டு போய் லிங்க் பண்ணுறோன்னா, அந்த 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனோட லிங்க்கில் வந்து இது சம்மந்தப்படும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த தொண்டை குழாய் வழியாக ஈசோஃபெகஸ் அப்படின்வாங்க. இந்த தொண்டை குழாய் வழியாக உள்ளே போய் நம்மளுடைய இரைப்பையில் போய் விழுது. அங்கே வந்து ஒரு வயிற்று அமிலம், ஆசிட் ஒன்று அந்த இடத்துல உருவாகும். அது உணவுப் பொருட்களை பிரித்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் போகிற வழியில் அதோட சத்துக்களை உறிஞ்சிட்டு வேஸ்ட்டை வந்து வெளியாக்கிடுது. இதுதான் ப்ராசஸ் இல்லையா. இப்போ இது வந்து இந்த உணவு குழாயிலேருந்து இரைப்பைக்கு இறங்குற இடத்துல ஸ்பிங்டர்ஸ் அப்படின்னு ஒரு வால்வு ஒன்று இருக்குங்க. அற்புதமான இயற்கையோட படைப்பு இந்த உடல்ன்றதுக்கு உதாரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது. இந்த ஸ்பிங்டர்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒன் வே வால்வு மாதிரி நம்ம உணவு உள்ளே போகுது இல்லையா, அது போய் அது குடலுக்கு, அது இரைப்பைக்கு போகிறதுக்கு தான் அலோவ் பண்ணுவே தவிர இரைப்பையிலேருந்து எதையும் வெளியில் வராது. அதோட அந்த பாதை வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது வெளியில் வராது. ஆனால் பல்வேறு விதமான காரணங்களால் அந்த இரிட்டேஷன், அதனோட இதில் பாதிப்பு, அந்த உணவுக்குள்ளையில் அந்த வாழ்விலையும் பாதிப்பு ஏற்படும் போது என்ன ஆகும்னா, அது விரிவடைய ஆரம்பிக்கும். இப்போ விரிவடையும் போது என்ன ஆகும்னா, ஸ்டமக்கில் உள்ள அந்த ஆசிட் அமிலம் என்ன ஆகும்னா மேலே எந்திருந்து வரும். அது மேலே எந்திரிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது மேலே வரும். குறிப்பாக நீங்கள் நின்றுட்டு இருக்கும்போது கூட அவ்வளோவா இருக்காது, பகலில் தெரியாது. நைட்டில் நீங்கள் படுக்கும்போது கிராவிட்டி, ஈர்ப்பு விசையின் காரணமாக, நின்றுட்டு இருக்கும்போது ஈர்ப்பு விசை கீழே இழுக்கும் இல்லையா, நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது ஈர்ப்பு விசை உங்கள் பாடியில் வேறு மாதிரி ஆக்ட் பண்ணும். அப்போ வந்து இது ஈஸியாக வந்து மேலே வரும். அப்போ நம்மளுடைய தொண்டை பகுதி மொத்தமுமே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப மெல்லிதான விஷயமாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து இந்த ஆசிடுக்கெலாம் அது தாங்கவே தாங்காது. இந்த ஆசிட் போய் அதோட லேயரில் படும்போது அப்போ அந்த மியூக்கஸ் உருவாக்குற மெம்ப்ரேனையும் தாண்டி அது வந்து பாதிப்பு வரும்போது ஏறக்குறைய இந்த இடத்துக்கு வரும்போது அது தொண்டையில் வந்து அது ஒரு மாதிரி குறுக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆசிடோட விளைவுகள் தான். அப்போது இந்த தொண்டை பகுதி, உணவு பகுதி குழாயை வந்து பாதுகாக்கிறதுக்கு உடல் என்ன செய்யும், நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த வந்து மியூக்கோசிலினியரி இப்போ கிளியரன்ஸ், அந்த ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் அது சளியை உற்பத்தி பண்ணும். சளியை உற்பத்தி பண்ணி அந்த பாதையை தடுக்கிறதுக்கு, ஆசிடால் அது பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக அது அப்போ நிறையா வந்து உருவாகும் போது உங்களுக்கு என்னென்னா, அந்த சளி வந்து தொண்டையும் மூச்சுக்குழலையும் வந்து அடிக்கும் போது உங்களுக்கு சுவாச பிரச்சனை, தூக்கமின்மை, இருமல் எல்லா விஷயமும் வருது. இதுக்கு பேர் தான் ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் அப்படின்வாங்க. அதாவது லெரிஞ்சியோ பெரெஞ்சியல் ரீஃப்ளெக்ஸ், எல்பிஆர் அப்படின்னு மருத்துவத்துறையில் சொல்லுவாங்க. ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் அது வந்து அந்த ஆசிட் வந்து ரீஃப்ளெக்ஸ் ஆகி திருப்பி மேலிருந்து வருவதனால் இது வந்து 55 வயது மேற்பட்டவர்களுக்கு இது இயல்பாகவே நடக்கும். ஆனால் அதுக்கு உட்பட்ட வயதினருக்கு இந்த சாக்லேட்டு, இந்த காஃபி, இந்த மாதிரியான விஷயங்கள் குடிக்கும்போது அந்த வால்வு விரிவடைஞ்சு அதனால் ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய நொறுக்கு தீனிகள்,
அதே மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பொட்டேட்டோ குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள். இதில் எல்லாம் நிறைய என்னென்னா, இப்போ நீங்கள் ப்ரெட்டு அந்த மாதிரி விஷயம் சாப்பிட்றீங்க, அதுக்குள்ளே போடக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நீங்கள் பேக்கடு ஃபுட்டுலாம் சாப்பிட்றீங்க, அதில் போடக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸு, திக்கனிங் ஏஜென்ட்ஸு, நிறைய விஷயங்கள் வந்து அந்த வாழ்வை பாதிக்கக்கூடிய விஷயமாக அமைகிறனால தான் அந்த உணவுகளெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணி விடுவது இந்த சளி பிடிச்ச காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, போஸ்ட் நேசல் ட்ரிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த சைனஸ் ஏரியாவில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ச்சி வீக்கத்தால் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதுக்கு வந்து அந்த நேசல் கிளின்சிங் அப்படின்ற ஒரு மெடிக்கேஷன், அதை நம்ம வந்து பின்னாடி சொல்ல போகிறோம். அது வந்து பண்ணும்போது ஓரளவுக்கு அது வந்து குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மெடிக்கேஷன்ஸ். அப்போது சில பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பிபி மாத்திரையை போட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பிபி மாத்திரையை உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி கொஞ்சம் அது ஏசி இன்ஹிபிட்டேஷன் இல்லாத மாதிரியான விஷயமாக இருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதனுடைய சைடு எஃபெக்டாக கூட இது இருக்கலாமா அப்படின்ற டவுட்டு மாதிரி கேட்டுட்டு அவங்க மாத்திரையை மாற்றி போட ஆரம்பித்ததுலேருந்து இந்த பிரச்சனை அவங்ககிட்டருந்து விலகி போனதா. அப்போது ஒன்லி பிபி, பிளட் சுகர், பிளட் ப்ரெஷர்னால் நிறைய மாத்திரைகளால் அந்த மாதிரி வருது. ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லி மாத்திரையை மாற்றி போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஆர்த்ரைட்டிஸ்க்கு அந்த மாதிரியான இன்னும் சில குறிப்பிட்ட விஷயத்துக்கு நீண்ட நாள் சாப்பிடக்கூடிய மாத்திரைகளுடைய சைடு எஃபெக்டால் கூட இந்த சளி தொடர்ந்து இருத்தல் வந்து இருக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமானது என்விரான்மெண்ட். நம்ம எந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டில் இருக்கிறோம், சுற்றி எப்படிப்பட்ட காற்று, நல்ல காற்று உள்ள ஏரியாவில் இருக்கிறோமா, அசுத்த காற்று இருக்குதா, குப்பைகள் நிறைய இருக்கிற ஏரியாவா அப்படின்றது என்விரான்மெண்டல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தொடர்ந்து இருக்குதுன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நல்ல கொஞ்சம் சுத்தமான காத்தோட்டமான நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் மாற்றி பார்க்குறது நல்லது. இது 55 வயது மேற்பட்டவர்களுக்கு நம்ம சொன்ன இந்த 4 விஷயம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மெயினான விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு என்னென்ன வைத்தியங்கள் பார்க்கலாம். அப்போ அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சால்ட் தாங்க. இந்த சால்ட் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உடலுக்குள்ளே போகும்போது இந்த சளியோட அது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னா, அது எந்த ஒரு பொருளில் உள்ள நீர்ச்சத்தையும் அது பிரித்து வெளியே எடுக்கக்கூடியது தான் இந்த உப்பினுடைய தன்மை, சோடியம் குளோரைட் அதோடைய தன்மை. அப்போ அது சளி கெட்டியான சளியில் போய் அது இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த சளியில் உள்ள நீர் ஃபுல்லாக இழுத்து வெளியாக்கும் போது அது இலக்கி அது அப்படியே கொலன்னு கொலாப்ஸ் ஆகும்போது உடலை விட்டு வெளியேறது வந்து ஈஸி. அப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், நீங்கள் ஆவி பிடிக்கிறீங்க இல்லையா, அதில் வந்து கல் உப்பை போட்டு வந்து நீங்கள் ஆவி பிடிக்கலாம். கல் உப்பை வச்சு கார்கிள் பண்ணால் அந்த இது போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா. கல் உப்பை சிமெண்ட் தரையில் வச்சு லைட்டாக தண்ணி தெளித்து தேய்ச்சிட்டு தண்ணியை வயிற்றில் அடி வயிற்றில் தடவினா வயிற்று சூட்டை அடக்குதுன்னுவாங்க இல்லையா. அந்த மாதிரி உப்பினுடைய விஷயங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பயன்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ. இப்போ நெட்டி பாட்னு ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் மூக்கினோட ஒரு வழியாக வந்து அந்த சலைன் வாட்டர், அந்த சால்ட்டு பியூர் சால்ட்டு கிடைக்கலன்னா நீங்கள் ஹிமாலயன் சால்ட்டு கூட யூஸ் பண்ணலாம். அது கலந்த தண்ணியை வந்து நெட்டிப்பாட் மூலமாக மூக்கில் விடுவதன் மூலமாக இன்னொரு மூக்கு வழியாக அது வந்து வெளியே வரும்போது மூக்கினோட அந்த பகுதிகள் வந்து க்ளீன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ரெகுலரான ஆவி பிடித்தல், அதுக்கப்புறம் வந்து பூண்டை வந்து நல்லா நசுக்கி அதை கசக்கி அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஜூஸ், அதை வந்து நீங்கள் அந்த பட்ஸில் எடுத்து அதை மூக்கினோட உள்பகுதியில் தடவுறதன் மூலமாக அந்த 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 ஃப்ளோவும் அந்த பாக்டீரியாவும் அந்த சளியும் இலக்கி வெளியே வருவதற்கு அது வாய்ப்புகளாக இருக்கும். சரி, இப்போ மிக முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகிறோம். இதுக்கு என்னென்ன சாப்பிட்லாம், ஹோம் ரெமிடிஸ் என்னென்ன. நம்பர் 1 வந்து ஹாட் வாட்டருங்க. ரொம்ப 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 முக்கியமானது. இது 55 வயதுக்கு உட்பட்டவர்களும் சரி, 55 வயதுக்கு மேற்பட்டவர்களும் சரி. 55 வயதுக்கு மேற்பட்டவர்களோ இல்லை 55 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இரவில் வந்து சரியான தூக்கமின்மை, இந்த சளி தொல்லை, இருமல், இந்த மாதிரியான விஷயங்களால் தூக்கம் இல்லாமல் போகிறது அப்படின்னு வர கேட்டகரிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இரவு படுப்பு போகிறதுக்கு முன்னாடி 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உங்களுடைய சாப்பாட்டை வந்து நீங்கள் முடிச்சுக்கணும். அது நீங்கள் 10 மணிக்கு படுக்க போகிறீங்கன்னா 7 மணி, 9 மணிக்கு படுக்க போகிறீங்கன்னா 6 மணி, அதுக்குள்ளேயே இரவு சாப்பாட்டை நீங்கள் முடிச்சிடணும். ஏன்னா இந்த ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் மூலமாக வந்து அசிடிட்டி உருவாகுவதன் மூலமாகவோ அந்த ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் சொன்னாலே இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் 90% சாப்பாடு ஜீரணமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அப்புறம் டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் சுடு தண்ணியை குடிக்கணும்.
இது என்னென்னா இரவில் வந்து நீங்கள் டீஹைட்ரேட் ஆகி அதன் மூலமாக சளி உருவாவதற்கு, இப்போ உடம்பு சூடாச்சுன்னா அதை குளிர்விப்பதற்காகவும் சளின்றது ஒன்று உருவாகும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுவதற்கு. அப்புறம் வந்து ஹியூமிடாக வந்து நீங்கள் வச்சுக்கணும். நிறைய நேரம் ஏசியில் வந்து இருக்கக்கூடாது. ஏசி போட்டுட்டு ஃபேனையும் போடக்கூடாது, அது டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது. இந்த மாதிரியான விஷயங்களை இரவில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். தலகாணியை கொஞ்சம் வழக்கமான இதுக்கு 3-4 இன்ச்சு ஹைட்டாக இருக்கிற மாதிரி, ஸோ தட் உங்களுக்கு அந்த கிராவிட்டி ஈர்ப்பு விசையை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் தூங்கலாம். காலையில் எந்திரிச்சோடனே எதையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டர் 1 டம்ளரோ 2 டம்ளரோ நீங்கள் குடிப்பது, அந்த காலையில் ஏஞ்சோடனே இரவு பூரா அந்த கெட்டி இருந்த இந்த வழியெல்லாம் இருந்த அந்த சளியை பூராத்தை இலக்கி அது உள்ளே கொண்டு போய் வெளியில் தள்ளுவதற்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த இதை வந்து இரவில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரைட். இப்போ ஹாட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் அதுதான், ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுட்டு, உங்களுக்கு இந்த சளி தொல்லையோ 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கோ என்ன பிரச்சனைனா, தங்களுக்கு தாகம் எடுக்குதுன்றதே, தன் உடம்புக்கு நீர் தேவைன்றதே அவங்களுக்கு உடம்பு சொல்லாது, அது கேட்காது, அவங்களுக்கு அப்படி ஒரு தாகமே எடுக்காது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தாகம் எடுத்தால் தான் தண்ணியை கொடுக்கணும் உடம்புக்குன்றது இல்லை, நம்மளை அறியாமல் உடம்பு டீஹைட்ரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு 2 சிப்பு அப்பப்போ நாள் ஃபுல்லாக குடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளாஸ்கில் நீங்கள் சுடு தண்ணி போட்டு வச்சுங்க. அப்பப்போ உடம்பு தண்ணி தாகம் எடுக்குதோ இல்லையோ அப்பப்போ நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருங்க. இது வந்து அந்த ஆசிட் ரீஃப்ளெக்ஸ்க்கான இதையும் மட்டுப்படுத்துவதோடு மற்ற விஷயத்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து லிக்கோரைஸ், அதிமதுரம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ரொம்ப இனிப்பு சுவையுள்ள மதுரம், பேர்லேயே வச்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரின்னு. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட்டு, ஒரு இருமல் மருந்து மாதிரி. அப்புறம் வந்து நம்ம வயிற்று ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட்டு, லங்ஸு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இது வந்து குச்சி மாதிரி இருக்கும், அதை நல்லா உடச்சி வச்சுட்டு நீங்கள் பாக்கெட்டில் போட்டு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல போய் கூட அப்பப்போ எடுத்து வாயில் போட்டு சியூ பண்ணிக்கலாம், சுவைச்சு சாப்பிட்லாம். அதோட ஜூஸ் உள்ளே இறங்க அது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அதை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கி அதை வந்து எடுத்து நீங்கள் வாயில் போட்டுக்கலாம், இல்லை சுடுதண்ணியில் போட்டு கலக்கி அது கூட மஞ்சள், பெப்பர், இந்த மாதிரியான விஷயம், உப்பு, இதெல்லாம் சேர்த்தும் நீங்கள் குடிக்கலாம். இதுவும் உங்களுடைய உடம்புக்கு வந்து மிக இந்த சளியை பொறுத்த வரைக்கும் அது தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஆனியன், வெங்காயத்தை சாலடாக நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க. வெங்காயத்து கூட நல்லா நீட்டாக வெங்காயத்தை வட்டமாக வெட்டிட்டு அதில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி அதில் பெப்பரு லைட்டாக கொஞ்சம் மஞ்சளை தூவி நீங்கள் அதை வந்து சாப்பிட்லாம். ஏன்னா அதுக்குள்ளே 2 முக்கியமான விஷயம் இருக்குங்க. அல்லியம், குவார்சட்டின் அப்படின்ற 2 முக்கியமான விஷயம் இருக்குது. இது சளியை எதிர்த்து போராட, அந்த ஹிஸ்டமின்லாம் சொன்னோம் இல்லையா, எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அதனால் நீங்கள் வெங்காயத்தை வந்து நீங்கள் அதிகம் பச்சையாகவே ராவாகவே நீங்கள் வந்து அதை சாப்பிட்டு பழகலாம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஜிஞ்சர் ப்ளஸ் ஹனி, அதாவது இஞ்சியோட தேன். இஞ்சியை நல்லா கழுவிக்குங்க, அதை தோலை நீக்கிட்டு நல்லா கிரேட் பண்ணிங்க, துருவி எடுத்துக்குங்க. அதை வந்து அதுலேருந்து ஜூஸ் பிழிஞ்சு அது கூட தேன் சேர்த்தும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா துருவின அந்த இஞ்சியை வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில், 1 கிளாஸோ 2 கிளாஸ் தண்ணியில் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. அது நல்லா கொதிச்சு வரட்டும். அது கூட நீங்கள் தேவைப்பட்டால் இந்த மஞ்சள், பெப்பர், இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் போடலாம். அது நல்லா கொதிச்சு வந்த பிறகு அதை வடிகட்டி அது கூட தேனை சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு மருந்து, இருமல் மருந்து, சளி மருந்துக்கு இணையான ஒரு மருந்துன்னே சொல்ல, அற்புதமாக வந்து இது வேலை செய்யும். அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து ஓமம் அப்படின்றாங்க. இந்த ஓமம் அப்படின்றத வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு திரும்பவும் அதுக்குள்ளே நம்ம சொன்ன அந்த மஞ்சள், பிளாக் பெப்பர், மிளகு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒன்றா சேர்த்து கொதிக்க வச்சு அதை நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ரெமெடி ஒன்று சொல்லுவோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இதனால் வந்து பலன் ஏற்பட்டிருக்கு. அப்போ இதில் வந்து என்னென்னா, சுக்கு எடுத்துக்கங்க, மிளகு எடுத்துக்கோங்க, திப்பிலி எடுத்துக்கோங்க, இஞ்சி எடுத்துக்குங்க, வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்குங்க, லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்குங்க, தேன் எடுத்துக்குங்க, சின்னமன், பட்டை எடுத்துக்குங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு இது கூட வந்து தேனை நல்லா குழச்சி, மற்ற பொருளெல்லாம் அரைச்சிட்டு தேனை அதில் நல்லா குழச்சி எடுத்து நீங்கள் நாக்கில் வச்சுட்டு சுவைச்சு சாப்பிட்டுடலாம், தண்ணியை குடிச்சிடலாம். இல்லை இது டேஸ்ட்டு பிடிக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அது கூட தேன் கலந்து சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 தரம் அல்லது 3 தரம் வந்து நீங்கள் பண்ணலாம். ஆவி பிடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆவி பிடிக்கும்போது அதில் என்ன போடலாம், கடல் உப்பு மட்டும் போடுங்க, வேறு எதுவும் போடாதீங்க. ரொம்ப பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு
ரொம்ப நேரம் பண்ணுறது வந்து நல்லதில்லை அப்படின்னு வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அது கண்ணுடைய மேல் இமை கீழ் இமை கண்ணுக்கு உள்ளே இருக்கிற விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. அதே மாதிரி நேசரில் உள்ள அந்த சிலியா அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. அது க்ளோஸ் இதில் அவ்வளோ ஹாட் ஏர் அது உள்ள படும்போது 1, 2 தரம் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது. ஆனால் ரொம்ப நாள் நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணிங்கன்னா அதனோட சைடு எஃபெக்ட், அதனோட பாதிப்பு வந்து அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இதை பற்றி இன்னும் சில விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் சொன்னோன்னா இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தியாக போயிடும். முக்கியமான விஷயத்தை நம்ம கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்கு சளி இருந்தாலுமே, ஏன்னா இந்த சளி அப்படின்றது வந்து உடலுக்குள்ளே இங்கே தான் அங்கே தான்றது இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே சளி இருக்குது. ரத்த ஓட்டம் போகிற பாதையில் இருக்குது, 2 மூட்டுகளுக்கு இடையில இருக்குது. இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல சளி கெட்டித்தன்மை அடைஞ்சு அடுக்கி போய் கெட்டு போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ல முடியாத உடல் உபாதைகள், ரொம்ப சீரியஸான ஹெல்த் கண்டிஷனுக்கெலாம் அது கொண்டு போய் விட்டுரும். அதனால் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி வருதோ, தொடர்ந்து இருக்குதோ, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவலோட, நல்ல ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.